வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. இந்தியா மற்றும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பிற்கு இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதில் அடுத்த 15 ஆண்டுகளில் $100 பில்லியன் முதலீட்டிற்கு ஐரோப்பிய நாடுகள் உறுதியளித்துள்ளன. ராமநவமி பண்டிகை ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்காள அரசு ராமநவமியன்று பொது விடுமுறை அறிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. தர்மபுரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இம்மாதம் 29ஆம் தேதியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. வருகின்ற 29ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளி முதல் திங்கட்கிழமை வரை 4 நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில் இயக்க தென்னக ரயில்வே முடிவு செய்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கும் தொகுதிகளின் உத்தேச பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதன்படி கன்னியாகுமரி, விருதுநகர், மயிலாடுதுறை, ஆரணி, தேனி, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் அல்லது தென்காசி, கோவை அல்லது கடலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. நேற்று தொடங்கிய கதாநாயகன் கட்சியில் 50 லட்சம் உறுப்பினர்களாம். கூத்தாடியை கொண்டாடும் நிலை உடைப்பட வேண்டும் என நடிகர் விஜயை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் விமர்சித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 25வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.